ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்லில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது. ஆஃபீஸர் லெவலில் தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 3 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லிருந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ 2 கேட்டகரில போஸ்டிங் வந்திருக்கு. சீனியர் இன்ஜினியர் கேட்டகரிலயும், டெப்டி இன்ஜினியர்ங்கிற கேட்டகரிலயும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஜினியர பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி பிஇ, பிடெக்ல எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல சீனியர் இன்ஜினியருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டெப்டி இன்ஜினியருக்கு வந்து பாருங்க நில்லுனே குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப சீனியர் இன்ஜினியருக்கு வந்து பாருங்க 8 வேக்கன்சி இருக்கு. அந்த வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க, சீனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பெங்களூர் லொகேஷன்ல வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். அதே மாரி டெப்டி இன்ஜினியர் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, நீங்க பிஇ, பிடெக்ல கம்ப்யூட்டர் சயன்ஸோ இல்லனா பிஇ, பிடெக்ல எலக்ட்ரிக்கலோ இல்லனா வந்து பிஇ, பிடெக்ல எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். 5 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு குடுத்துருக்காங்க. இது இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க, டெப்டி இன்ஜினியருக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல சூலூர்ல வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அதே மாரி சென்னை தாம்பரம்ல வந்து பாருங்க, உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். 2 லொகேஷன்ல வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து பாருங்க டெப்டி இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஜெனரல் கேட்டகரியா இருக்கிறவங்க 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசில நீங்க வரீங்கன்னா 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்டியா இருந்தீங்கன்னா 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி சீனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓபிசியா இருந்தா 38, ஸோ எஸ்சி, எஸ்டியா இருந்தா 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடபிள்யூடியா இருந்தா வந்து பாருங்க 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, இங்க டீட்டெயிலா குடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க வந்து இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் குடுத்துருக்காங்க. அதுல வந்து நீங்க எலக்ட்ரிக்கல்னா இந்த டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயன்ஸ்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ்னா வந்து பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாரி முடிச்சவங்க, இந்த டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமா வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து ஜெனரல் ஓபிசியா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க அந்த டிகிரிய பாஸ் பண்ணியிருக்கணும். அதே நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா, நீங்க பாஸ் மட்டும் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் சீனியர் இன்ஜினியருக்கு வந்து பாருங்க 50,000லிருந்து 1,60,000 குடுத்துருக்காங்க. டெப்டி இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000லிருந்து 1,40,000 இருக்கும். ஸோ இதுல அந்த 50,000ங்கிறது 40,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம வந்து பாருங்க என்னென்ன அலவன்ஸ்லாம் வரும்னா, டியர்னன்ஸ் அலவன்ஸ்லேருந்து, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லேருந்து, உங்களுக்கு குரூப் இன்சூரன்ஸ் இந்த மாரிலாம் வந்து நெறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். உங்க கைக்கு ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தோன்னா 70,000க்கு மேல தான் வந்து சேலரியே வந்து வரும். ஜாப் லொகேஷன் ஆல்ரெடி நான் சொன்னது தான். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லயும், உங்களுக்கு சென்னை தாம்பரம்லயும் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் குடுத்துருக்காங்க. எந்த மாரிலாம் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் வந்து வொர்க் இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் இங்க குடுத்துருப்பாங்க. நீங்க ரீட் பண்ணி பாருங்க. மெத்தட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாருங்க, ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அது வந்து எங்க வந்து நடக்கும் அப்படிங்கிற லொகேஷனுமே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பெங்களூர் லொகேஷன்ல தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூமே வந்து பாருங்க, பெங்களூர்ல மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. டெஸ்ட்டோட சென்டர் வந்து உங்களுக்கு பெங்களூர் தான். நம்ம தமிழ்நாட்டுல வந்து கிடையாது. ஸோ பெங்களூர்ல போய் தான் நீங்க எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, இங்க லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 3 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து நீங்க டெப்டி இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர் 2 பேத்துக்குமே வந்து பாருங்க ரூ. 400 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 472 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கலெக்ட் மூலியமா நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்க, அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இதில வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. அந்த இமெயிலுக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 3 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூலாம் வந்து லேட்டரா வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.